நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சுற்றுப்பயணத்தால அந்த கட்சியோட முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் பெரிய வருத்தத்தில் இருக்காங்களாம். இபிஎஸ் தன்னோட சுற்றுப்பயணத்தை கோவையில ஆரம்பிச்ச போது பிரம்மாண்டமான கூட்டம் கூடிச்சு. அதிமுகவோட கோட்டை அப்படிங்கறதுனால கோவையில பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம். அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல கூட்டம் இருக்குமாங்கிற சந்தேகம் கட்சிக்கும் இபிஎஸ்க்கும் இருந்துச்சாம். ஆனா அடுத்து விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர்னு எல்லா மாவட்டங்கள்லயும் எதிர்பார்த்ததை விட கூட்டம் இருந்ததை பார்த்து இபிஎஸ் ரொம்ப குஷியாயிட்டாராம். இவ்வளவு பிரம்மாண்ட கூட்டத்துக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்களே காரணம்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை, ஆட்சிக்கு வந்தே தீரணும், இல்லன்னா எதிர்கால கேள்விக்குறிதான் யோசிச்ச மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னொரு மாவட்டத்தை மிஞ்சுற அளவுக்கு கூட்டத்தை கூட்டி இபிஎஸ் பிரமிக்க வைக்கிறாங்களாம். ஆனா கூட்டத்தை கூட்ட அவங்களுக்கு ஆகிற செலவு வேற லெவல்னு பெருமூச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் ஓட சுற்றுப்பயணத்தால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற நிர்வாகிங்க பெரிய வருத்தத்துல இருக்கிறதாவும் சொல்றாங்க. காரணம், ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த மாவட்ட செயலாளர்களோட முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளை பஸ்ஸுக்கு மேல ஏத்தி தாம் பக்கத்துல நிக்க வச்சு பேசுறாரு இபிஎஸ். இதுல இடம் கிடைக்காதவங்க, நாங்க மட்டும் கட்சிக்கு உழைக்கலையா, மேடையில இருக்கிறவங்க மட்டும்தான் மாவட்டத்துல கட்சியான்னு கொதிக்கிறாங்களாம். இவங்களை சமாளிக்கிறதும் சமாதானப்படுத்துறதும் கட்சி தலைமைக்கு தனி வேலையா இருக்கிறதா ராயப்பேட்டை பக்கம் பேச்சு இருக்கு. பாமக அதிமுக கூட்டணிக்குள்ள வரும்னு நம்புதா அதிமுக. ஆனா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு அன்புமணியும் ஆட்சியில பங்கு எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே 2026ல தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிதான்னு பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி பத்தி அன்புமணி அறிக்கை விட்டதும் இல்லாம அத ரொம்ப தீவிரமா தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட பேசி இருக்காராம். ஆட்சி அதிகாரத்துல பங்கை நோக்கி தான் இனி நம்ம பயணம் இருக்கணும்னு சொல்றாராம். இபிஎஸ் அரியலூர் மாவட்டத்துல பிரச்சாரம் செஞ்சப்ப பிரிஞ்சு கிடக்கிற பாமக ஒன்னு சேர்ந்து நம்ம கூட்டணிக்கு வரும்னு பேசினாரு. இதுல அதிமுக காரங்க உற்சாகமாயிட்டாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னால அப்பா மகன் ஒன்னு சேரலன்னா ரெண்டு பேரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சி எடுப்பாராம் இபிஎஸ். ஆனா அன்புமணி தரப்புல இருந்து கூட்டணிக்குள்ள பாமக வரணும்னா ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு சொல்றாங்களாம். ராமதாஸ் இபிஎஸ் பேச்ச பெருசா எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாமக கூட்டணியில தான் போட்டி போடும், தனிச்சு நிற்காது, கூட்டணி பத்தி நானே முடிவெடுப்பேன்னு ராமதாஸ் சொல்லி இருந்தாரு. இதுக்கப்புறம் அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கே இடம் கிடையாது, அத மக்களும் விரும்ப மாட்டாங்கன்னு பேச துவங்கி இருக்காங்க. இது பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கும் சொல்லப்படுற செய்தியா தான் பார்க்கப்படுது. தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்கிற அதிமுக ஓட்டுகளையும் விஜயகாந்துக்கு அங்க இருக்கிற செல்வாக்கையும் கைப்பற்றத்தா விஜய் மதுரையில மாநாட்டை நடத்த போறாராம். விஜய் தன்னோட கட்சியோட முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில நடத்தினாரு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கான இடத்தோட அளவு 150 ஏக்கர். ஆனா மதுரையில ஆகஸ்ட் மாதம் நடக்க போற மாநாட்டுக்கான நிலத்தோட அளவு 400 ஏக்கர். வழக்கமா ஒரு கட்சி தன்னோட முதல் மாநாட்டை தான் பிரம்மாண்டமான இடத்துல நடத்தும். ஆனா விஜய் தன்னோட 2வது மாநாட்டை முதல் மாநாட்டை விட பெரிய நிலப்பரப்புல ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் விஜய் கட்சியோட கூட்டணி போட எந்த கட்சியும் வரல. அதனால இருக்கிற கட்சிகளோட ஓட்டு வங்கிய தாம் பக்கம் இழுக்கிற அரசியலை தாவேக்க கையில எடுத்திருக்கான். அதுபடி மதுரையில பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டி தென் மாவட்டங்கள்ல பலமிழந்து இருக்கிறதா சொல்லப்படுற அதிமுக ஓட்டுகளை வாங்க விஜய் காய் நகர்த்துறதாவும் சொல்றாங்க. அடுத்து விஜயகாந்துக்கும் தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. குறிப்பா விஜயகாந்தோட அபிமானிகளை தன் பக்கம் இழுக்கவும் மதுரை மாநாட்டை விஜய் பயன்படுத்துவார்னு தாவேக்க நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க. விஜயகாந்த் பிறந்த நாள்ல தான் விஜயோட மதுரை மாநாட்டு தேதியும் குறிக்கப்பட்டிருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.